ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பன்னீர் முட்டை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படியே வதங்கட்டும். கூடவே பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி வந்து 1 நல்லா பொடி பொடியாக நறுக்கி மெஷரிங் கப்பில் 1 கப் வர்ற அளவுக்கு போட்டுருக்குறேங்க. நான் சின்ன மெஷரிங் கப்பால் தான் எடுத்துருக்கிறேன் தக்காளி. வெங்காயம் வந்து பெரிய மெஷரிங் கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததையும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததையும் நம்ம 2 முட்டையை இது கூட உடச்சி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக கலந்து விட்டுடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா முட்டை வந்து அப்படியே அடி பிடிச்சிரும். நல்லா அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து முட்டை வந்து இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வருங்க. நான் வந்து சால்ட் வந்து நம்ம முட்டை கூடயே ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீரை வந்து துருவி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 2 பீஸ் பன்னீரை வந்து நல்லா துருவி இது கூட சேர்த்துருக்குறேன். மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பன்னீர் வந்து இந்த மசாலா கூட நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு வந்து நம்ம கலந்து விட்டுடலாங்க. நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டால் தான் கொஞ்சம் கூடி பச்சை வாசனை இருக்காது. அதனால தான் வந்து அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாங்க. பன்னீர் வந்து நல்லா இந்த மசாலாவில் கலந்து வரணும். அந்தளவுக்கு நம்ம கலக்கி விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம தோசை சுட ஆரம்பிச்சுக்கலாங்க. நம்ம வீட்டில் ஆல்ரெடி இட்லி மாவு தோசை மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே போதும். அந்த தோசை மாவு தான் நான் எடுத்துக்கிறேன். தோசைக்கல் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. தோசை வந்து ஒரு நிமிஷம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா மேலே இது போல் பபிள்ஸ் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னி ரெடி பண்ணி வச்ச முட்டையை வந்து இது மேலே அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த முட்டை தோசை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 சாப்பிட்டாலே போதும், வயிறு வந்து நல்லா ஃபில்லிங் ஆயிரும். டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது போல் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்பூனாலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. இந்த முட்டை தோசை வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 2 அணை சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபில்லிங் ஆயிரும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்குன வெங்காயத்தை தூவிக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். தோசை வந்து நம்மளுக்கு வெந்து லைட்டாக செவந்து வரும். பாருங்கள், இது போல் செவந்து வந்ததையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டோம்னா கீழே இருக்கிற தோசையும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியான முட்டை தோசை ரெடி. முட்டை தோசையில் பன்னீர் முட்டை தோசை ரெடி. இது போல் நான் எல்லா தோசையுமே ரெடி பண்ணிட்டேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.